வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மத்தி மீன், தக்காளி, மிளகாய், குழம்பு மிளகாய்த்தூள், புளி, சின்ன வெங்காயம், தேங்காய். நான் இப்போது எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவு புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாமா? அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நான் 1/2 kg மத்தி மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 சில் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2ம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ நல்லா மையை அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். உப்பு பத்துமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே தாளசத்துக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் எடுத்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஒரு முறை நல்லா வதங்கட்டும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, நம்ம மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து மத்தி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.